சீரன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அத்தனை திரை நட்சத்திரங்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சீரன் இந்த படம் பேசுகிற களம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுவது, ஒரு சமூக நீதியை பற்றி பேசுவது, ஸோ ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தில் ஒரு 2 பாடல்கள், அருமையான பாடல்கள். சசி அவர்கள் இசையில் 3 பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ அந்த பாடல்களை எழுதினதில் எனக்கு ஒரு திருப்தின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகிய கதைக்களம், அத்தனை நட்சத்திரங்களும் இதில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஸோ படம் வரும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்புகிறேன். அதே மாதிரி என்னை ஞாபகம் வச்சு மேடை கூப்பிட்ட இசையமைப்பாளருக்கு நன்றி. ஸோ நான் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சினிமாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களாக பார்க்கப்படுறது பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள். ஸோ அவங்கள ஒரு பாடலாசிரியர், ஒரு இசை வெளியீட்டு விழாவில் ஒரு பாடலாசிரியர் மேடை ஏறலைன்றது இவ்வளோ நேரம் கவனிக்கல அவங்க. அது இது எனக்காக பேசலை, எனக்கு இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதே மாதிரி சக பாடலாசிரியர்கள் நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. ஸோ அதை ஒரு வாட்டி பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு இசை வெளியீட்டு விழாவில் விழா நாயகர்கள், இசையமைப்பாளர்கள் மேடை ஏறியிருக்காங்களா, பாடலாசிரியர் மேடை ஏறியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா 200 பாடல்கள் எழுதினதுக்கப்புறம், சூப்பர் ஸ்டாருக்கும் தளபதி எல்லாருக்குமே எழுதினதுக்கப்புறமும் நமக்கும் இப்படி ஒரு நிலை இருக்குன்றது பத்திரிகை ஊடக நண்பர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பாடலாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களும் நீங்கள் எழுதணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது ஒரு பதிவு பண்ணணும்னு நினச்சேன், வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. மற்றபடி திரைப்படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்கள் பதிவு பண்ணுறது கரெக்டாக, நான் இல்லைன்னு சொல்லணும், இன்னைக்கு கூப்பிடலன்றதுக்காக நான் சொன்னேன். அவ்வளோதான். ஓகே, இல்லை அதை தான் சொல்கிறேன். நான் ஒரு நட்பு ரீதியாக தான் கேட்குறேன். நான் எதுவுமே பெருசாக அவங்களுக்கு சொல்லலை. ஒரு பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் எங்களுக்கும் எங்களுடைய கரியருக்கும் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறவங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த ரெக்வஸ்ட்டை வைக்கிறேன். இந்த விழாவுக்காக மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா விழாலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், 3 பாடலாசிரியர் இருந்தாங்கன்னா 2 பேரை ஏற்றுவாங்க, ஒருத்தரை மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நான் பேசுகிறேன். புதுமுக பாடலாசிரியர்களுக்காகவும் நான் பேசுகிறேன், எனக்காகவும் பேசுகிறேன். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ மற்றபடி படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, பாடல்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். நேற்று கூட ஒரு பாடல் ரிலீஸ் ஆனது, ரொம்ப அருமையான ஒரு பாடலாக வந்திருக்கு. ஸோ அற்புதமாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இயக்குனர் சார் இன்னொரு படத்து மூலிமா எனக்கு அறிமுகமானார். ஸோ அவர் இந்த படத்தில் 2 பாடல் கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் எனக்கு இன்னொரு 2 படம் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் இயக்குனர் அவர்களுக்கும், அவரால் எனக்கு இன்னும் 2 படம் கிடச்சிருக்கு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நன்றி. ஸோ அடுத்ததாக பிச்சைக்காரன் மூர்த்தி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அவங்களுக்கு திடீர்னு போய் இப்பதான் சொல்லியிருக்காங்க. பிரஸுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஜேம்ஸ் சார் அவர் ஃபஸ்ட்டு பேசும்போது இந்த சமுதாயத்துக்கு இதிலிருந்து ஒரு மெசேஜ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் இந்த படத்து மூலமாக. ஆக்சுவலாக அது கிடையாது, நிஜத்திலேயே நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. 2000 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஜாதி பிரச்சனைங்க உங்களுக்கும் இது நடந்திருக்குது. நீங்கள் அதை கடந்து கிராமத்திலேருந்து படித்து நகரத்துக்கு போனீங்க, நகரத்திலேருந்து பெருநகரத்துக்கு போனீங்க, பெருநகரத்துலேருந்து பெருநாட்டுக்கு போயிட்டீங்க. இதுதான் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ். சும்மா அங்கேயே சுற்றிக்கிட்டு அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, படித்து முன்னேறி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது இந்த சொசைட்டிக்கு நீங்கள் நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம். ரெண்டாவது, துரை சென்ட்ராயன் கடைசியாக பேசும்போது சில விஷயங்கள் பிரச்சனை இருக்குது. நம்ம பேச வந்ததில் அவங்க பேசிடுவாங்க. அது நீங்களும் சரி, நான் சேதுக்குது அப்படி எடுத்து வச்சிருக்கிறேன். ஏதோ ஒன்று சென்ட்ராயன் சொன்ன மாதிரி துரை ரொம்ப சுறுசுறுப்பானவர். என்கிட்ட என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு வேலை பார்க்க வந்தார். ஃபஸ்ட்டு வரும்போதே அவர் சொன்னார், சார் என் பேர் துரை சார்,
பிரபு அனுப்பிட்டார் சார். எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க கொடுக்கல அப்படிங்கலாம் ரெண்டாவது விஷயம் சார். ஆனால் எனக்கு பேர் வந்து அசோசியேட் கார்டு போடணும் சார். போடுவீங்களா சார்? இப்படி தான் ஃபஸ்ட்டு டைமே வந்து கேட்டார். ஆமாம், அது இது இவனை வச்சுக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போயே இந்த மிரட்டுறானே, இப்போ இவங்ககிட்ட தான் நம்ம வேலை பார்க்கணும். ஓகே அப்படின்னு வந்து சரி பிரபா சொல்லிட்டா, சரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மதுரையில் இருக்கிறப்ப டிஸ்கஷன் ஏதோ டயலாக் எழுதுகிறப்ப நினைக்கிறேன், திடீர்னு காலையில் வந்து எல்லாமே ஓப்பனாகவே சொல்லுவாப்புல, சார் எனக்கு பர்த்டே சார் அப்படின்னு வந்து சொன்னார். அப்படியா அப்படின்னா, அப்போ நமக்கே ஃபஸ்ட்டு படம் டீக்கே வழியில் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு 300-400 ஏதோ காசு தேற்றி அவனுக்கு ஒரு சட்டை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தேன். சட்டையை வாங்கி பார்த்தவொன்னே என்ன செய்வோம், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு நான் சொல்லணும். பிரித்து பார்த்துட்டு சார் பேண்டை காணும் சார் அப்படின்னாரு. ஏன்னா ஐயோ, அப்போ நான் சொன்னேன் காசு இல்லை தர, அடுத்த வருஷம் சேர்த்து வாங்கி தர்றேன் அப்படின்னு வந்து சொன்னேன். ஓகே அப்படின்னு வந்து சொன்னார். இந்த படத்துக்கே நடிக்க வரும்போது அதே டோன்லேயே சொல்கிறாரு, சார் இந்த ஒரு கதை பேசிக்கிட்டு இருந்தேன் சார், அதை ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னேன் சார், அவர் வந்து உங்கள் கதை பண்ணுவோம் ரெண்டாவது, ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு கதை இருக்குது அதை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னார். அந்த கதை கேட்டேன் சார், நல்லா இருக்கு சார், அதனால் அதை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா. சரி தோற, நல்ல விஷயம், நல்ல வாழ்த்துக்கள் பண்ணுங்க அப்படின்னா. சார் அதில் ஒரு கேரக்டர் இருக்குது சார், அதை நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்னா. அப்படியா, சரி ஓகே பண்ணுறேன், அது நீங்கள் பேசுனா நல்லா இருக்கு சார் அப்படின்னாரு. ரைட்டு ஓகே சரி பேசிடுறேன் அப்படின்னு கடன்னு பேசினார். பேசிட்டு அவ்வளோதான் சார் சம்பளம் முன்ன பின்னா இருந்தாலும் பார்த்துக்கோங்க சார், ஓகே சார் வச்சுட்டான்னு கூட சொல்லல, ஓகே சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சார். நான் அவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு துறை அப்படிங்கிறேன், சத்தம் தான் வந்துச்சு. ஸோ அவர் வந்து யாரோ சொன்னாங்க நெருப்பு மாதிரி அப்படின்னு. உண்மையிலேயே அவர் நெருப்பு மாதிரி தான். அவரை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா தீபமாக இருக்கலாம், இல்லைன்னா பஸ்ஸும் ஆக்கிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த படம் வந்து அதே ஜாதி பிரச்சனையை மட்டும் தான், இப்போ ஜாதி பிரச்சனையும் சேர்த்து தான் வந்து பேசுது. பட் அதை தாண்டி ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்தையும் இந்த படம் வந்து பேசுது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ தான் நம்ம வந்து 2000 வருஷ வேரில் வந்து வெறும் கிளையை மட்டும்தான் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் என் வேருக்கு போகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அவ்வளோ ஈஸியாக வெட்டிட முடியாது சார். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணி நம்ம கடந்து போயிடணும். அதுக்கு உதாரணம் நீங்கள் தான். அனுராக் காஷ்யப்போட மொக்க பாஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து நீங்கள் நம்ம பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வந்து கோச்சராக இருப்பார். அவர் தெருவில் நடந்து போகும்போது வந்து ஹீரோவுக்கு சொல்லுவார். அவர் நடந்து போகும்போது வந்து இந்த தாழ்த்தப்பட்ட கோச்சர்னு சொல்ல மாட்டாங்க, இந்த தாழ்த்தப்பட்டவர் போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவர் கோச்சராகி பெரிய ஆளானதுக்கு அப்புறம் வந்து அவரை சொல்லுவாங்க, இந்த கோச்சர் போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒடுக்கப்பட்டவங்களா தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தோம்னா நம்மளுடைய அடையாளத்தை முதல்ல மாற்றணும். இன்றைக்கி நீங்கள் வந்து சீரன் படத்தோட ப்ரொடியூசர், சீரன் படத்தோட ஹீரோ அப்படின்னு ஒரு பெரிய அடையாளமாக நீங்கள் மாறி இருக்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாரும் அந்த ஜாதிங்கிற அடையாளத்தை விட்டு போட்டு மாறணும். அது இன்னமுக்கும் இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்களையும் இருக்கத்தான் செய்யுது. அது சிட்டியில் இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பெரிய சிட்டிலெலாம் இன்றைக்கி வந்து பல பேருக்கு தெரியாது. கலைஞர் வந்து சமத்துவம் வந்து கிராமத்தில் ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் சிட்டியில் சமத்துவ உரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது பல பேருக்கு தெரியாது. கேட்டட் கம்யூனிட்டி, அது உள்ள எல்லாருமே போகலாம், எல்லா ஜாதியும் இருக்கலாம், எல்லாமே நடக்கும். அது ஒரு சிட்டியில் இருக்கிற சமத்துவபுரம். அது வந்து அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்க ஆகணும். இங்கே வர்க்கம்தான், ஜாதியெல்லாம் கிடையாது. சம்பாதிக்கணும், உங்கள் அடையாளத்தை மாற்றணும். இந்த கேட்டட் கம்யூனிட்டிங்கிறது வெறும் அப்பார்ட்மெண்ட்டு மட்டும் கிடையாது, அது ஒரு நவீன சமத்துவபுரம். அந்த இடத்துக்கு போகணுன்னா அவர் மாதிரி உழைக்கணும், அவர் மாதிரி சம்பாதிக்கணும், அவர் மாதிரி வரணும். இதுதான் நம்மளுடைய அடையாளத்தை மாற்றுறதுக்கான ஒரு பெரும் போராட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ அடுத்ததாக பிச்சைக்காரன் மூர்த்தி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அவங்களுக்கு திடீர்னு போய் இப்போ தான் சொல்லியிருக்காங்க. ப்ரெஸ்ஸுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஜேம்ஸ் சார் அவர் ஃபஸ்ட்டு பேசும்போது இந்த சமுதாயத்துக்கு இதிலேருந்து ஒரு மெசேஜ் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் இந்த படத்து மூலமாக. ஆக்சுவலாக அது கிடையாது. நிஜத்திலே நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. 2000 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஜாதி பிரச்சனைங்க உங்களுக்கும் இது நடந்திருக்குது. நீங்கள் அதை கடந்து
கிராமத்திலேருந்து படித்து நகரத்துக்கு போனீங்க, நகரத்திலேருந்து பெருநகரத்துக்கு போனீங்க, பெருநகரத்துலேருந்து பெருநாட்டுக்கு போயிட்டீங்க. இதுதான் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ். சும்மா அங்கேயே சுற்றிக்கிட்டு அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, படித்து முன்னேறி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது வந்து இந்த சொசைட்டிக்கு நீங்கள் நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம். ரெண்டாவது, துரை வந்து சென்ட்ராயன் வந்து கடைசியாக பேசும்போது சில விஷயங்கள் பிரச்சனை இருக்குது. நம்ம பேச வந்ததில் அவங்க பேசிடுவாங்க. அது நீங்களும் சரி, நான் செய்துக்குது அப்படி எடுத்து வச்சிருக்கிறேன் ஏதோ ஒன்று. சென்ட்ராயன் சொன்ன மாதிரி துரை வந்து ரொம்ப சுறுசுறுப்பானவர். எங்கிட்ட என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு வேலை பார்க்க வந்தார். ஃபஸ்ட்டு வரும்போதே அவர் வந்து சொன்னார், சார் என் பேர் துரை சார், பிரபு அனுப்பிவிட்டார் சார், எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க கொடுக்கல அப்படிங்கலாம் ரெண்டாவது விஷயம் சார், ஆனால் எனக்கு பேர் வந்து அசோசியேட் கார்டு போடணும் சார், போடுவீங்களா சார்? இப்படி தான் ஃபஸ்ட்டு டைமே வந்து கேட்டார். ஆமாம், அது இது இவனை வச்சுக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்பயே இந்த மிரட்டுறானே, இப்போ இவங்ககிட்ட தான் நம்ம வேலை பார்க்கணும், ஓகே அப்படின்னு வந்து சரி பிரபா சொல்லிட்டா, சரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மதுரையில் இருக்கிறப்ப டிஸ்கஷன் ஏதோ டயலாக் எழுதுகிறப்ப நினைக்கிறேன், திடீர்னு காலையில் வந்து எல்லாமே ஓப்பனாகவே சொல்லுவாப்புல, சார் எனக்கு பர்த்டே சார் அப்படின்னு வந்து சொன்னார். அப்படியா அப்படின்னா, அப்போ நமக்கே ஃபஸ்ட்டு படம் டீக்கே வழியில் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு 300-400 ஏதோ காசு தேற்றி அவனுக்கு ஒரு சட்டை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தேன். சட்டையை வாங்கி பார்த்தவங்க என்ன செய்வோம், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு தானே சொல்லணும். பிரித்து பார்த்துட்டு சார் பேண்டை காணும் சார் அப்படின்னாரு. ஏன்னா ஐயோ, அப்போ நான் சொன்னேன் காசு இல்லை தர, அடுத்த வருஷம் சேர்த்து வாங்கி தர்றேன் அப்படின்னு வந்து சொன்னேன். ஓகே அப்படின்னு வந்து சொன்னார். இந்த படத்துக்கே நடிக்க வரும்போது அதே டோன்லேயே சொல்கிறாரு, சார் இந்த ஒரு கதை பேசிக்கிட்டு இருந்தேன் சார், அதை ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னேன் சார், அவர் வந்து உங்கள் கதை பண்ணுவோம், ரெண்டாவது ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு கதை இருக்குது அதை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னார். அந்த கதை கேட்டேன் சார், நல்லா இருக்கு சார், அதனால் அதை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா. சரி தோற, நல்ல விஷயம், நல்ல வாழ்த்துக்கள், பண்ணுங்க அப்படின்னா. சார் அதில் ஒரு கேரக்டர் இருக்குது சார், அது நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்னா. அப்படியா, சரி ஓகே பண்ணுறேன், அது நீங்கள் பேசுனா நல்லா இருக்கு சார் அப்படின்னாரு. ரைட்டு ஓகே சரி பேசிடுறேன் அப்படின்னு கடன்னு பேசினார். பேசிட்டு அவ்வளோதான் சார், சம்பளம் முன்ன பின்னா இருந்தாலும் பார்த்துக்கோங்க சார், ஓகே சார் வச்சுட்டான்னு கூட சொல்லல, ஓகே சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சார். நான் அவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு துறை அப்படிங்கிறேன், சத்தம் தான் வந்துச்சு. ஸோ அவர் வந்து யாரோ சொன்னாங்க நெருப்பு மாதிரி அப்படின்னு. உண்மையிலேயே அவர் நெருப்பு மாதிரி தான். அவரை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா தீபமாக இருக்கலாம், இல்லைன்னா பஸ்ஸும் ஆக்கிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த படம் வந்து அதே ஜாதி பிரச்சனையை மட்டும் தான், இப்போ ஜாதி பிரச்சனையும் சேர்த்து தான் வந்து பேசுது. பட் அதை தாண்டி ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்தையும் இந்த படம் வந்து பேசுது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ தான் நம்ம வந்து 2000 வருஷ வேரில் வந்து வெறும் கிளையை மட்டும்தான் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் என் வேருக்கு போகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அவ்வளோ ஈஸியாக வெட்டிட முடியாது சார். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணி நம்ம கடந்து போயிடணும். அதுக்கு உதாரணம் நீங்கள் தான். அனுராக் காஷ்யப்போட மொக்க பாஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து நீங்கள் நம்ம பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வந்து கோச்சராக இருப்பார். அவர் தெருவில் நடந்து போகும்போது வந்து ஹீரோவுக்கு சொல்லுவார். அவர் நடந்து போகும்போது வந்து இந்த தாழ்த்தப்பட்ட கோச்சர்னு சொல்ல மாட்டாங்க, இந்த தாழ்த்தப்பட்டவர் போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவர் கோச்சராகி பெரிய ஆளானதுக்கு அப்புறம் வந்து அவரை சொல்லுவாங்க, இந்த கோச்சர் போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒடுக்கப்பட்டவங்களா தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தோம்னா நம்மளுடைய அடையாளத்தை முதல்ல மாற்றணும். இன்றைக்கி நீங்கள் வந்து சீரன் படத்தோட ப்ரொடியூசர், சீரன் படத்தோட ஹீரோ அப்படின்னு ஒரு பெரிய அடையாளமாக நீங்கள் மாறி இருக்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாரும் அந்த ஜாதிங்கிற அடையாளத்தை விட்டு போட்டு மாறணும். அது இன்னமுக்கும் இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்களையும் இருக்கத்தான் செய்யுது. அது சிட்டியில் இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பெரிய சிட்டிலெலாம் இன்றைக்கி வந்து பல பேருக்கு தெரியாது. கலைஞர் வந்து சமத்துவம் வந்து கிராமத்தில் ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் சிட்டியில் சமத்துவ உரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது பல பேருக்கு தெரியாது. கேட்டட் கம்யூனிட்டி, அது உள்ள எல்லாருமே போகலாம், எல்லா ஜாதியும் இருக்கலாம், எல்லாமே நடக்கும். அது ஒரு சிட்டியில் இருக்கிற சமத்துவபுரம். அது வந்து அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்க ஆகணும். இங்கே வர்க்கம்தான், ஜாதியெல்லாம் கிடையாது. சம்பாதிக்கணும், உங்கள் அடையாளத்தை மாற்றணும். இந்த கேட்டட் கம்யூனிட்டிங்கிறது வெறும் அப்பார்ட்மெண்ட்டு மட்டும் கிடையாது, அது ஒரு நவீன சமத்துவபுரம். அந்த இடத்துக்கு போகணுன்னா அவர் மாதிரி உழைக்கணும், அவர் மாதிரி சம்பாதிக்கணும், அவர் மாதிரி வரணும். இதுதான் நம்மளுடைய அடையாளத்தை மாற்றுறதுக்கான ஒரு பெரும் போராட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. Thank you so much.
ஸோ அடுத்தது நான் யாரை கூப்பிட போறேன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் சொன்னாவே சும்மா நச்சுன்னு இருக்குங்க. அவரோட டயலாக்லாம் வெறும் அட்டகாசமா இருக்கும். நான் சொல்றது வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரன் கிட்ட தமிழ்ல பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சா உனக்கு மீதி அவரே கம்ப்ளீட் பண்ணுவாரு. எஸ், ஐ வுட் லைக் டு கால் அப்பான் சென்ராயன் சார் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் மூவி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டு டைரக்டர் சார், ராஜேஷ் சார், நரேன் அண்ணன், எல்லாருக்கும் நல்ல ஒரு பெரிய படத்துக்கு நல்லா வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். எங்கள் படத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. சீரன் மிக சீக்கிரம் வர 4ஆம் தேதி வந்து சீரி பாயும். ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லாரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பர் மனுஷன், ரொம்ப தங்கமான மனிதன். அதாவது வந்து ஃபஸ்ட்டு போனோன்னா சொல்லுவார், சாப்பிட்டீங்களா, ஓகே, என்ன பேமெண்ட், இந்த பேமெண்ட், வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, இந்தாங்க வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நல்லா அன்பாக கொடுத்து அனுப்பிச்சுவிட ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் கார்த்திக் சார். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிறகு அண்ணன் துரண்ணை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க. உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா அண்ணன் வந்து இல்லை, உண்மை 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க, நான் வந்து கீழே தங்கியிருந்தேன். அண்ணன் வந்து அசினேட்டராக ட்ரை பண்ணார், நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன். அப்பயே வந்து இதே ஸ்பீடு தான். எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளோ ஸ்பீடோ அதே மாதிரி தான் துரண்ணன். சும்மா ஆமாம், அந்த ஸ்பீட்லேயே தான் இருப்பார். பரபரன்னு இருந்துட்டு இருப்பார். அந்த ஒரு தடவை நான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா பரபரன்னு அந்த லைட், இந்த லைட்டு, அந்த கேமரா இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கூட்டம் க்ரௌடு அப்படியெல்லாம் பயங்கரமாக அப்படி போய்கிட்டு இருக்கு. நேராக போயிட்டு நேராக வந்துட்டு எங்க நான் ஷூட்டிங் பார்க்க வந்தேங்க, ஓ ஷூட்டிங் எங்க கேமரா தரேங்க ஆர்வம் சார், இந்த மாதிரியே இருப்பார். பரபரன்னு இருப்பார். உண்மையிலேன்னு துரண்ணை வந்து அவருடைய சின்சிராட்டி, அவருடைய உழைப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பீடு, அவருடைய ஸ்பீடு வந்து படத்துலையும் இருக்குது. அவருடைய நிதானம், வேகம், விவேகம் ரொம்ப அழகாக வந்து படத்தில் காமிச்சிருக்காரு. எந்த இடத்துல காமெடி வைக்கணும், எந்த இடத்துல ஆக்ஷன் வைக்கணும், எந்த இடத்துல சாங் வைக்கணும், ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. திரைக்கதையாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பிறகு கேமராமேனு பாஸ்கர் சார், அவருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்போ இந்த குட்டி குட்டியாக ஒரு லவ் வரும். ரொம்ப அழகான ஒரு லவ். அப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன சார் நீங்கள் சொல்லவே இல்லை, நாங்கங்க சொன்னேன், இது இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம். அப்படி இப்படின்னு போயிட்டு பாரு ப்ரொடியூசர் வருவார், இதெல்லாம் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. இனியா மேடம் ரொம்ப 3 கெட்டப்பு, சோனியா மேடம் ஒரு 2 கெட்டப்பு, நான் ஒரு 2 கெட்டப்பு, நான் வந்து டபுள் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சென்றாயன் எனக்கு டபுள் ஆக்ஷனாக ஒருத்தர் வந்து சின்ன வயசாக ஒருத்தர் நடித்தார். அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாவே இருப்பார். அவர் குண்டாவே போட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ணாங்க. நான் போய் நடிச்சிட்டேன். நடித்ததுக்கப்புறம் நான் கேட்டேன், என்னண்ணே என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளோ குண்டா போட்டிருக்கீங்களே, நான் பெரிய நானோன்னா என்னென்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒன்றும் இல்லை சந்திரையா, நம்ம டைலாக் போட்டுக்கலாம். எப்படிண்ணே டைலாக் போட போகிறீங்க? அதாவது வந்து எங்கள் அம்மா வந்து பேசுகிற மாதிரியா, ஐயோ என் பிள்ளை எப்படியெல்லாம் இருந்தேன், இந்த பாலா போன சுகர் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து ஒல்லி ஆயிட்டான் அப்படியே போட்டாருக்கு. அவரு டைலாக் ஒரு டைலாக்ல மாற்றி விட்டார். அந்த அளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்ட்டு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டரு, எடிட்டர் சாரு, இந்த இப்போ ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, நடிகர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணே. எல்லா படத்தையும் பற்றி பெருமையாக ரொம்ப அழகாக எழுதுவீங்க. அதே மாதிரி எங்களுடைய படத்தை பற்றி எழுதுங்கண்ணே. எங்களுக்கு வாய்ப்பு வர்றோம்ண்ணே. சூப்பர்ண்ணே. தேங்க்யூண்ணா. நன்றிண்ணா. தேங்க்யூ. இந்த படத்தோட